கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை மறுபடியும் உங்களை சந்திப்பதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இதுவரை நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் இருந்து ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஜனத்தோட பேசுவேன் என்று சொன்னீரே அப்பா. நம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எந்தெந்த வார்த்தைகள் நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகளோடு பேச போகிறீங்களோ அந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் அப்பா. தேவ ஆவியான ஒரு பிள்ளை உங்களுடைய ஜனத்தை நடத்தி செல்லும்படியாக ஸ்தோத்திரம் அப்பா. பணபலம் மனுஷ பலன் இல்லாமல் இருக்கலாம் கர்த்தாவே, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருந்து உங்களுடைய பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் கர்த்தர் நடத்தி வரும்படியாக ஜெபிக்கிறோம். எப்படிப்பட்ட உபத்திர குகையாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை விட்டு நீக்கி போட்டு ஒரு ஜெயம் உள்ள வாழ்க்கை வாழ நீர் உம்முடைய ஜனத்திற்கு கிருபை செய்யும்படியாக ஸ்தோத்திரப்பா. உம்முடைய கரத்தில் அத்தனை ஜனங்களை ஒப்பு கொட்டிக்கிறப்பா. இந்த தொலைக்காட்சி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை ஜனங்களை அப்பாவுடைய செல்ல கரங்களுக்குள்ள ஒப்பு கொட்டிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படும் ஆளுகை செய்யும் மீட்டுக்கொள்ள கூடவே இரும். உம்முடைய சமாதானம் மிகவும் பெரிதாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தேவச்சனமே, ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைத்தா அதை யார் நினைத்தாலும் தடை பண்ண முடியாதபடி கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு மனிதன் ஊழியம் செய்கிறவர்களை அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றாலும் அதை யார் தடை பண்ணாலும் அந்த தடைகளை நீக்கி போடுகிற தேவன் அவர்களை முன்னே கடந்து செல்வார். தொழில் ரீதியாக இருக்கட்டும் அல்லது பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் அந்த தடைகளை நீக்கி போட்டு அவர்களை ஆசீர்வதிக்க நிச்சயமாய் கடந்து வருவார். எல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லை, விடுதலை பெற்றுக்கொள்ள முடியலாம், அப்படிப்பட்ட தடைகளை கர்த்தர் ஏற்ற வேளையில நீக்கும்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கடந்து வர போதுமானவராக இருக்கிறார். எந்தெந்த மனிதனுடைய எந்தெந்த வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் தடை பண்ணி இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த நாட்களில் தர போதுமானவராக இருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் ஒரு மனிதன் கர்த்தருக்காக எழும்பும் போது, கர்த்தருக்காக பிரயாசப்படும் போது, கர்த்தரை நேசிக்க வேண்டும் என்று பிரயாசப்படும் போது, கர்த்தருக்காய் பிரகாசிக்க வேண்டும் என்று பிரயாசப்படும் போது, எந்த மனிதனை தடை பண்ணாத தகப்பன் கர்த்தருக்காக உண்மை எழும்பும் போது அந்த உண்மை உடையவர்களாய் கர்த்தர் நேசித்து அவர்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு மனிதன் சின்ன ஊழியம் தான் செய்தாலும் அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். எந்த மனுஷனையும் கர்த்தர் புறக்கணியாத நேசர் நம் பக்கத்தில் இருக்கிறபடினா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தாவை என்னை ஒப்பு கொட்டிக்கிறோம், என் பிள்ளைகளை ஒப்பு கொட்டிக்கிறோம், என்னுடைய ஆசீர்வாதத்தை ஒப்பு கொட்டிக்கிறேன், எனக்கு இருக்கிறதை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொட்டிக்கிறோம், எங்களை விதமா ஆசீர்வதியும் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்கள் பக்கத்தில் நிச்சயம் கடந்து வருவார். உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் கடந்து வருவார். ஆசீர்வாதம் தடை பண்ணி கொண்டிருக்கிற சத்ரு இன்றைக்கு கர்த்தர் முறியடிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். உங்கள் மேன்மைகளை குலைக்கிற சத்ருவை என்னை முறியடிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். உங்கள் உயர்வுக்கு தடையா இருக்கிற சத்ருவை இன்றைக்கு அவர் நிர்மூலமாக்கி போட்டு அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தையும் பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு சத்ரு உங்கள் நன்மை கெடுத்து கொண்டிருக்கிறானா அந்த தடைகளை கர்த்தர் உடைக்கிற தகப்பனாக உங்க பக்கத்துல கடந்து வருவார். அன்றைக்கு ஆரோனி சிரசின் மேல் வடிந்த பரிமள தைலம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கடந்து வர வேண்டும் என்றால் நீங்கள் ஆவியோடு கருத்தோடு உண்மையோடு கர்த்தரை நேசிக்க கூடியவர்களா இருக்க வேண்டும். ஆகாருடைய வனாந்தரத்தை நீக்கப்பட்ட தகப்பன் உங்களுடைய வனாந்தரத்தை நீக்கும்படி உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளிட வல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய வாக்கு தத்தமானது ஒருபோதும் மாறாததா இருக்கிறது. கர்த்தருடைய விடுதலையானது ஒருபோதும் உங்களை விட்டு மாறாததா இருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய பாதையில நீதியும் உண்மையுமே நடப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வல்லமையுடையவராக இருக்கிறார். நம்முடைய வார்த்தை கர்த்தருக்குள்ளே உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் சொல்கிறது கர்த்தருடைய கட்டளையின்படி இருக்க வேண்டும். தீர்க்க தரிசனமானது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததா இருக்க வேண்டும். அந்த வார்த்தை உண்மை உள்ளதாகவும் இருக்க வேண்டும். தேவச்சனமே, தீர்க்க தரிசனத்துல ஒரு மனிதர் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அது ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமா இருக்க வேண்டும். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் தீர்க்க தரிசனம் என்கிற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல போகிறேன். என்னாகமம் 6 அதிகாரம் 24 வசனம்.
கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். தேவச்சனமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இது மோசே கொண்டு ஆரோனின் குடும்பத்திற்கு மோசே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த மோசே கர்த்தருடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறான், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதம் அவசியமா இருக்கிறது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவையா இருக்கிறது, கர்த்தருடைய உயர்வு தேவையா இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களா இருக்க வேண்டும், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களா இருக்க வேண்டாம், கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உடையவரா இருக்கிறார். இப்படிப்பட்ட நொறுங்குண்ட இருதயம் உடையவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உடையவரா இருக்கிறார். செத்தவர்களை போல இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்காய் பிரகாசிக்க முடியாது. செத்தவர்களை போல இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக எழும்ப முடியாது. இன்றைக்கு செத்து போனவர்களுக்காக கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். சத்து போனவர்களுக்காக தீர்க்க தரிசனம். ஏனென்றால் கர்த்தருடைய அன்பை விட்டு தூரம் போய், கர்த்தருடைய அன்பை விட்டு விலகி போய், கர்த்தருடைய ஊழியத்தை விட்டு விலகி போய், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற அந்த பணியை விட்டு விலகி போய் தூரம் போய் உலகத்துக்கு நேராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த ஜனங்களுக்காக என்ன செய்ய வேண்டுமா? தீர்க்க தரிசனம் உரைங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டவர்களுடைய கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய அன்பை விட்டு தூரம் போய் கொண்டிருப்பார்கள் அல்லவா? நொறுக்கப்பட்டு நறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு உடைக்கப்பட்டு நொறுங்கி போய் கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய தரிசனம், தீர்க்க தரிசனம் மிகவும் அவசியமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே இழந்த நிலைமையில் இருக்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்டவர்களுக்கு தீர்க்க தரிசனம் அவசியமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை வசனம் சொல்லப்படுகிறது, தரிசனம் இல்லாத ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்க எப்படிப்பட்டு போய்விடுவார்களாம்? சீர்கட்டு போய் விடுவார்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை சீர்கட்டு போகிற வாழ்க்கையா இருக்கக்கூடாது, ஸ்திரப்படுத்தப்படுகிற வாழ்க்கையா இருக்க வேண்டும், ஆவிக்குள்ள நிரப்பப்படக்கூடிய வாழ்க்கையா இருக்க வேண்டும், தேவனுக்காய் பிரகாசிக்க கூடியவர்களா இருக்க வேண்டும், தேவ அன்பை பரிசாற்றக்கூடியவர்களா இருக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் அன்பு கூறக்கூடியவர்களா இருக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? ஆசீர்வாதங்களை தருகிற தேவனா இருக்கிறார். எரேமியாவை கர்த்தர் சிறு வயதிலிருந்து தாயின் வயிற்றில் இருக்கும் போது எப்படி கட்டளையிட்டாராம்? தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எரேமியா 1:5 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஒரு மனுஷனை கர்த்தர் தீர்க்கதரிசியாக மாற்ற வேண்டும் என்றால் அவனை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். ஒரு மனுஷனுக்கு பிறருக்கு எடுத்து பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பரிசுத்தம் வேண்டும் என்றால் கர்த்தருடைய பரிசுத்தம் ஒரு ஆவிக்குரிய மனுஷனிடத்தில் இருந்தால் மட்டுமே அந்த பரிசுத்தம் உள்ள வார்த்தைகள் அவனுடைய நாவிலிருந்து வெளிப்படும். இந்த எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். எப்படிப்பட்டவர்களை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டாராம்? ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக. அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே கர்த்தர் அவனே ஒரு தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார். இன்றைக்கு தேவஜனமே எந்தெந்த காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பிள்ளை பிறந்த உடனே சொல்லுகிறோம், இந்த பிள்ளை கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்கிறோம், நாமே ஒரு முடிவெடுத்து விடுகிறோம். இந்த பிள்ளை ஊழியத்துக்காக அர்ப்பணம் செய்து விட்டேன், நாமே ஒரு முடிவெடுத்து விடுகிறோம். ஆனா அந்த பிள்ளை வயிற்றில் இருக்கும் போது கர்த்தருடைய ஆலோசனை கேட்க மறந்து விடுகிறோம். இந்த பிள்ளை எப்படி வளரும், எப்படிப்பட்டவர்களை நாங்கள் வளர்ப்போம், எப்படிப்பட்ட பாதையில் இவர்களை வளர்க்க வேண்டும் என்கிற ஜபத்தை ஏறெடுக்காதவர்களா நாமே சுயத்துக்குள்ளே விழுகிறது நிமித்தம் பல போராட்டங்களை அவர்களை நிமித்தம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாமளே தீர்க்க தரிசனங்களை நமக்குள்ளே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த பிள்ளைக்கு குறித்த தீர்க்க தரிசனம் பிள்ளை வயிற்றில் இருக்கும் போதே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த பிள்ளை பிறந்தது, வளர்ந்தது, ஆனா அந்த பிள்ளை எப்படி மாறி விடுகிறது? ஒரு துன்மார்க்க ஜீவியத்துக்குள்ளே அடிமையாகி விடுகிறது, ஒரு குடித்தன ஆவிக்குள்ளே அடிமையாகி விடுகிறது, அல்லது பல பல சத்துரு போராட்டத்துக்குள்ளே அந்த பிள்ளை அடிமையாகி
கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளை கர்த்தருடைய சித்தத்தை செயல்படுத்த முடியாதபடி சத்துரு அவனுக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கிறான். இதுக்கு பல விதத்துல நாம் காரணமாகி கொண்டிருக்கிறோம். நாம் செய்யக்கூடாத காரியத்தை செய்கிறோம், நாம் எடுக்கக்கூடாத தீர்மானத்தை எடுக்கிறோம். ஆக கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்டு செய்ய வேண்டிய நாம் நமக்குள்ளே ஆலோசனை எடுத்துக்கொண்டு பல தவறுகளை செய்கிறது நிமித்தம் பல வேதனைகளை அடைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய கர்த்தர் நமக்குள்ள ஒரு விடுதலை வேண்டும் என்றால் இன்றைய நாம் கர்த்தருக்குள்ள எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்கிறத நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்க வேண்டும். நான் கர்த்தரை நேசிக்கிறது உண்மை என்றால் இன்றைய கர்த்தருடைய சித்தத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறோமா என்கிற உணர்வின் ஆவி நமக்குள்ள இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேண்டும் என்றால் எரேமியாவை கர்த்தர் அழைத்த தகப்பன், அவனை பரிசுத்தப்படுத்தின தேவன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்ட தகப்பன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லி நீங்களும் தீர்க்கதரிசிகளாய் மாற வேண்டும் என்றால் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய விரும்புவீர்கள் என்றால் இந்த கர்த்தர் உங்களுக்குள்ள விரும்புகிறது என்னவென்றால் முதலாவது பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். நீங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும். உங்க வாழ்க்கையில எந்த பரிசுத்தல் குறைச்சல் இருக்கிறதோ, எந்த பரிசுத்த குறைச்சல் உங்க வாழ்க்கையில கடந்து இருக்கிறதோ அந்த பரிசுத்த குறைச்சலை விட்டு கர்த்தாவே நீங்கள் பரிசுத்தரா இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தர்களா இருக்க வேண்டும் என்கிற அந்த பரிசுத்தத்தை விரும்பியிருங்கள் என்றால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களின் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் மாற்றுவார். உங்களை கர்த்தர் ஜபிக்கிறவர்களை மாற்றுவார். உங்களை அப்போஸ்தலர்களாக மாற்றுவார். கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவீர்கள். அப்படி மாறும்போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் நீக்கி போட்டு ஒரு ஜெயத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இங்க ஒரு அழகான தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி என்றா கர்த்தருடைய ஆவிகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க போகிறோம். ஆவிகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருப்போமா? வசனத்தில் பார்க்கிறோம். ஆவிகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 37 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. தேவச்சனமே, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்களை நிறுத்த. ஒரு மனிதனை பாருங்க, கர்த்தருடைய கை அவன் மீது அமர்ந்தவுடனே அவன் என்ன செய்கிறான்? ஆவிக்குள்ளாக்கப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கொட்டிக்கிறான். ஒரு ஆவியில நிரப்பப்பட்ட அனுபவம் அவனுக்குள்ளே கடந்து வருகிறது. தேவ மகிமை அவனுக்குள்ளே கடந்து வருகிறது. அவருடைய கை அவன் மீது பட்டவுடனே அவன் ஆவிக்குள்ளே நிரப்பப்படுகிறான். அவன் எங்கே கொண்டு போகப்படுகிறான்? வெளியிலே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தப்படுகிறான். எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் பாருங்க! எப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஆவியை கர்த்தர் அவனுக்குள்ளே கொடுக்கிறார் என்றால் எலும்புகளுக்குள்ளே தீர்க்க தரிசனம் பேசக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளே அவனை கொண்டு நடத்துகிறார். அவருடைய கை அவனுடைய தலையின் மீது வைத்தவுடனே அவன் வெளியே கொண்டு வரப்படுகிறான். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவில் கர்த்தர் நிறுத்துகிறார். இன்றைக்கு தேவச்சனமே, ஒரு மனுஷன் தீர்க்க தரிசனம் பேசுகிறான் என்றால் அவனுடைய பேர் பிரஸ்தாபம் ஆக வேண்டும், அவனுடைய பேர் உலகம் எங்கிலும் பறைசாற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு விதத்தில் தீர்க்க தரிசனம் பேசுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டதாய் சொல்கிறது? ஒரு மனுஷனுடைய தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் அது எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் பேச வேண்டும். உலர்ந்து போய் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எல்லாராலும் பயன்படுத்த விடாதபடிக்கு வனாந்தரத்தில் அழிந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தேவ ஆவியினாலே நிரப்பப்படுகிற தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டதா இருக்கும்? உள்ளந்து போன எலும்புகளை உயிரடைய பண்ணக்கூடிய தீர்க்க தரிசனமா இருக்கும். செத்து போய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் பேச வேண்டும். ஒரு குடிக்கார மனிதன் ஒரு தேவனை பிரியமில்லா துன்மார்க்கனா ஜீவித்து கொண்டிருப்பான் என்றால் அவன் மனம் திரும்புகிற பாதையில ஒரு மனுஷன் நடத்தப்பட வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட அபிஷேகம் உடையவனா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆவிக்குள்ள நிரப்பப்பட்டவனா இருக்க வேண்டும். இந்த மனிதனுக்குள்ள தேவ கர நீட்டப்படுகிறது. அவன் ஆவிக்குள்ள நிரப்பப்படுகிறான். அவன் வெளியில கொண்டு வருகிறான். அங்க என்ன நடக்கிறது? அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல நடுவலை கர்த்தர் நிறுத்துகிறான். அது மாத்திரமல்ல, அங்க என்ன நடக்கிறது? அடுத்த வசனம் பார்க்கலாம். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததாய் இருந்தது. தேவச்சனமே, அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி அவன் என்ன சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் அவனை நோக்கி
அது அருகே சுற்றி நடக்க பண்ணினார். அந்த எலும்புகள் ஒரு கூட்டமா கிடைக்கிறது. அந்த கூட்டத்தை சுற்றிலும் கர்த்தர் அவனை பார்த்து நடு என்று சொல்கிறார். அந்த ஆவியில நிரப்பப்பட்டவனாக, அந்த அபிஷேகத்துல நிரப்பப்பட்டவனாக அவன் என்ன செய்கிறான்? அந்த பள்ளத்தாக்கில, அந்த வெட்ட வெளியில அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்த இடத்துல அவன் சுற்றிலும் நடக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறான், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறான், கர்த்தருடைய வாக்குகள் செவி கொடுக்கிறான். இன்றைக்கு தேவ ஜனமே, நம்முடைய தீர்க்க தரிசனம் செத்து போனவர்களை உயிர்ப்பிக்க கூடியதா இருக்க வேண்டும். நம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் செத்து போன எலும்புகளை உயிரடை பண்ணக்கூடியதா இருக்க வேண்டும். இப்படிதான் எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்த போது கர்த்தருடைய அற்புதம் அங்கே நடந்து வருகிறது. அது எப்படிப்பட்ட ஆவி அவனுக்குள்ள இருந்தது, எப்படிப்பட்ட அபிஷேகம் இருந்தது. கர்த்தர் உண்மையா அவன் மீது கிரியை செய்தார், கர்த்தர் உண்மையா அவன் மீது அசைவாடினார், கர்த்தர் அவனை பயன்படுத்தினார், கர்த்தர் அவனை உபயோகப்படுத்தினார். ஒரு கருவியாக அவனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அந்த அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் எப்படிப்பட்டதா இருந்ததா? உலர்ந்து போய் கொண்டிருந்தது, உலர்ந்ததா இருந்தது, ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாததா இருந்தது, ஒன்றுக்குமே எடுத்து பயன்படுத்த முடியாததா இருந்தது. உலர்ந்து போன எலும்பு கிட்ட ஒரே இந்த தீர்க்க தரிசனம் சொன்னது ஒரே ஒரு தெய்வம், கர்த்தராகிய இயேசு. தேவஜனமே, எல்லா எலும்புகள் மகா கூட்டமாய் கூடி கிடக்கிற இடத்துல எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இந்த எலும்புகளுக்கு நீ தீர்க்க தரிசனம் உரை. நம்மளா இருந்தா என்ன செய்திருப்போம்? இந்த எலும்புகள் எப்படி உயிரடையும்? இதுக்கு எப்படி நான் தீர்க்க தரிசனம் சொல்லுவேன்? இது தேவ ஆவி எனக்குள்ள இருக்கிறது என்கிற சந்தேகம் நமக்குள்ளே கடந்து வரும். ஆனா இவன் மறுபடி சொல்லாதபடி, மறு வார்த்தை ஒன்று சொல்லாதபடிக்கு அங்க என்ன நடக்கிறது பார்ப்போம். எசேக்கியேல் 37:4. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேவச்சனமே, அந்த உலர்ந்து போய் கிடைக்க எலும்பை பார்த்து, உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்று கர்த்தர் சொல் என்று சொல்கிறார். எப்படி அந்த வார்த்தை எலும்புகள் அந்த வார்த்தையை கேட்க முடியும்? நீங்களா இருந்தாலும் யோசித்து பாருங்க. ஒரு மனிதன் மரித்து விட்டான், அவன் செத்து போய் வருட கணக்கு ஆயிட்டு, அது வெறும் எலும்பு கூட இருக்கிறது. அந்த எலும்பு கூட்டுல போய் நீ கர்த்தருடைய வார்த்தையை கேள் என்று அந்த எலும்பு கூட்டு அந்த எலும்பு கேட்குமா? கேட்காது. ஆனா கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்படும் போது எப்படிப்பட்ட எலும்பா இருந்தாலும் அதை கேட்கும்படி கர்த்தர் கிரியை செய்வார். இங்க பார்க்கிறோம், அந்த எலும்பை, உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அவன் தைரியமா போய் சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனாய் போய் சொல்லுகிறான், கர்த்தருடைய கட்டளை கை கொண்டு அந்த எலும்போடு போய் பேசுகிறான். அடுத்த வார்த்தை வசனத்தை கேட்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரிழவீர்கள். 37:7. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. தேவச்சனமே, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. கர்த்தர் அவனை கட்டளையிட்டபடியே அங்க என்ன செய்கிறான்? கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படுகிறவனாய் அங்க போய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அப்பொழுது ஒரு பெரிய இரைச்சல் உண்டாயிற்று. அவன் தீர்க்க தரிசனம் பேசி கொண்டு இருக்கும்போது அந்த இடமெல்லாம் ஒரு பெரிய இரைச்சல் உண்டாயிற்று. அப்படின்னா உலர்ந்து போன எலும்புகிட்ட போய் தீர்க்க தரிசனம் பேசுகிறான். அது காற்று நாலா பக்கத்துல இருந்து காற்றை போல அங்க ஆவி இறங்கி வருகிறது. அங்க ஒரு பெரிய இரைச்சல் கடந்து வருகிறது. தேவச்சனமே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில யாரும் உன்னை எடுத்து பயன்படுத்த முடியாதபடி இன்றைக்கு செத்து போன உலர்ந்து போன எலும்பை போல உன்னுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கலாம். உன்னை யாருமே கண்டு கொள்ளாதபடி உன்னை தனிமையில் விட்டு விடலாம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உலர்ந்து போன எலும்பாகிய உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்குள்ளே பலப்படி என்று கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை நேசி என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உனக்குள்ள ஒரு விடுதலை தர போறார்.
கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்புகளும் தன் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. தேவச்சனமே பாருங்க, என்ன ஒரு பெரிய அதிசயம். கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்ட ஒரு ஜீவன் உள்ளது, எப்படிப்பட்ட ஒரு உயிர் உள்ளது. இன்றைக்கு கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை எல்லாரும் ஒரு ஏளனமா நினைக்கிறாங்க. எல்லாரும் ஒரு இது எதற்கு என்று ஒரு கேவலமாக அதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தீர்க்க தரிசனத்தில் உயிர் இருக்கிறது என்கிறதை எல்லாரும் மறந்து போய்விடுகிறார்கள். இன்றைக்கு இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் எலும்புகளுக்கு. அங்க ஒரு பெரிய இரைச்சல் உண்டாகிறது. அங்க ஒரு அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்புகளும் தன் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. இன்றைக்கு தேவச்சனமே, கர்த்தருடைய வாக்கு தத்தமானது, கர்த்தருடைய தீர்க்க தரிசனமானது ஒவ்வொன்றையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய அன்றைக்கு பட்ட கஷ்டத்தில் கிடைத்த வாக்கு தத்தம் இன்றைக்கு நடக்கலையா? அன்றைக்கு பட்ட வேதனையில் கிடைத்த வாக்கு தத்தம் என்ன நடக்கலையா? கர்த்தர் சொல்லுகிறார், அன்றைக்கு உள்ளிருந்து போய்கொண்டிருந்த உனக்கு கிடைத்த வாக்கு தத்தம் கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்ற போகிறார். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில எந்த வாக்கு தத்தம் தாமதம் ஆயிற்று என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, வாக்கு தத்தம் நடக்கவில்லை என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, அந்த வாக்கு தத்தங்களை இன்றைக்கு நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொண்டிருக்கிறார். வாக்கு தத்தமானது கர்த்தரால் நிறைவேற்றப்படும். தீர்க்க தரிசனம் கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனமானாலும் அது ஒளிந்து போகாதபடி அது ஜீவன் உள்ளதாய் மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட உலர்ந்து போன எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். எந்த மனிதனா இருந்தாலும் சரி, எந்த ஆவிக்குரிய தேவச்சனமா இருந்தாலும் சரி, எந்த ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, அந்த ஊழியம் செய்யும் போது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் உலர்ந்து போயிருக்கிற எலும்பையும் உயிரடை பண்ணும். எந்த அசைவையும் கொடுக்க முடியும். அந்த எலும்புகள் எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது ஒன்றோடு ஒன்று ஒட்டி சேர்ந்து கொண்டது என்று வேதத்தில் பார்க்கிறோம். எசேக்கியேல் 37 அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலை உண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை. தேவச்சனமே, அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விட்டது. ஆனா அந்த எலும்புகளை பார்த்து, சேர்ந்து கொண்ட எலும்பை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார். தேவச்சனமே, அந்த அபிஷேகம், அந்த ஆவி, அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி எப்படிப்பட்டது? 4 திசையில் இருந்து வந்து அந்த உலர்ந்து போன எலும்புகளை உயிரடையும்படி செய்தது. அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் ஆவியை பார்த்து, அந்த வார்த்தை எப்படிப்பட்டது? நம்பிக்கையற்றவர்களுக்கு, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அந்த வார்த்தை ஜீவன் கொடுக்கப்பட்டதாய் மாறப்பட்டது. அவன் உரைத்த வாக்கு தத்துவம் அந்த நம்பிக்கையற்றவர்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை கொண்டு வந்தது. அந்த செத்து போன எலும்புகளுக்குள்ள ஒரு உயிர் மீழ்ச்சியை கொண்டு வந்தது. செத்து போன உலர்ந்த எலும்புகளுக்குள்ள ஒரு விடுதலை கொண்டு வந்தது. அந்த செத்து போய் மகா கூட்டப்பட்டு இருந்த அந்த எலும்புகளுக்குள்ள ஒரு உயர்வை கொண்டு வந்தது. இன்றைக்கு தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லை என்ற ஒரு உலர்ந்து போன எலும்பை போல் இருந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை பிடித்துக் கொண்டு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அவர் நீக்கி போட்டு ஜெயத்தை கொண்டு வருவார். ஆவியே, நீ காட்டு திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார். தேவச்சனமே, 4 பக்கத்திலிருந்து கர்த்தருடைய ஆவி கடந்து வந்தது, கர்த்தருடைய பிரசனம் கடந்து வந்தது, கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் கடந்து வந்து இவன் தீர்க்க தரிசனம் உரைத்தது உண்மைதான். அந்த எல்லா பக்கத்திலிருந்து கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வந்து அந்த எலும்புகளுக்குள்ள இறங்கினது. அந்த எலும்புகளை மறுபடியும் உயிரடைய பண்ணது. அந்த எலும்புகளை கர்த்தருடைய மகா இரைச்சலை சத்தம் கடந்து வந்தது. இன்றைக்கு தேவச்சனமே, எல்லா தீர்க்க தரிசனம் ஒளிந்து போகும். கர்த்தருடைய தீர்க்க தரிசனம்
ஒருபோதும் ஒளிந்து போகாது. கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. கர்த்தருடைய வல்லமை ஒருபோதும் மாறாதது. எப்படிப்பட்டவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும்? நம்பிக்கையற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அது எப்படி சொல்ல வேண்டும்? கர்த்தர் சொன்ன வார்த்தையை மட்டும் சொல்ல வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற எந்த வார்த்தை வேண்டும் அதை மட்டும் நான் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய கட்டளையின்படி செய்ய வேண்டும். கர்த்தர் எந்தெந்த வார்த்தைகளை கட்டளையிட்டு நம்ம கிட்ட இந்த வார்த்தை இந்த ஜனங்களுக்கு சொல் என்று தீர்க்க தரிசனமாய் சொல் என்று சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்வோம் என்றால் நம்முடைய பாதையில நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயிர்மெழ்ச்சி வரும். அதை எப்படிப்பட்டவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம்? கர்த்தருடைய ஆவியை பார்த்து சொல்ல வேண்டாம். கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வந்தா மட்டும், கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ள வந்தா மட்டும், கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம் நமக்குள்ள ஊற்றப்பட்டால் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஆவியை பார்த்து நாம் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும். அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் எழும்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்ப வேண்டும். எப்படிப்பட்டவர்களை தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றால் உலர்ந்து போன எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். முதலாவது எப்படிப்பட்டவர்களை சொல்ல வேண்டும் என்றால் நம்பிக்கையற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இரண்டாவதாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை மட்டும் சொல்ல வேண்டும். மூன்றாவது கர்த்தருடைய கட்டளையின்படி சொல்ல வேண்டும். நான்காவது கர்த்தருடைய ஆவியை பார்த்து சொல்ல வேண்டும். எசேக்கியேல் 37:10. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா சேனையாய். தேவச்சனமே, கர்த்தர் என்ன சொல்ல சொன்னாரோ அதை மட்டும் கர்த்தருடைய அபிஷேகத்தின்படி தேவ ஆவியோடு எலும்புகளுக்கு சொன்னா அது மிக மகா பெரிய சேனையாக அந்த எலும்புகள் எல்லாம் கால் ஒன்றி நின்றது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில உலர்ந்து போய் கொண்டிருக்கிறோமா? நிற்க முடியலையா? கடன் பிரச்சனை நிமித்தம் தாங்க முடியலையா? அல்ல பிசினஸ் தோல்வி நிமித்தம் சூழ்நிலை கைதிகளாகி விட்டோமா? இன்றைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயமா நம்மிடத்துல கடந்து வரும். மகா ஜீவனை கொண்டு வரும். மகா பெருக்கத்தை கொண்டு வரும். மகா உயர்வை கொண்டு வரும். கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் நம்மை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை மாறும். நமக்குள்ளே உயர்வு கடந்து வரும். எல்லாரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல முழந்தால் படிட்டு ஒரு விஷயம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஜனங்களோடு பேசி என்று சொன்னீரப்பா. உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து தேவ ஆவி அவனுக்குள்ளே ஊற்றப்பட்ட போது அந்த உலர்ந்து போன எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன போது அந்த எலும்புகள் எல்லாம் ஒரே கூட்டமாக மகா கூட்டமாக கர்த்தாவே அவைகள் எழும்பி நின்றதை பார்க்கிறோம்ப்பா. அதே போல கர்த்தாவே இன்றைக்கு ஒன்று வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லாதபடிக்கு, வாழ்க்கையில சமாதானம் இல்லாதபடிக்கு, பிள்ளைகளை நம்பின பிள்ளைகள் கைவிட்டு விட்டார்கள், குடும்பத்தை நம்பின குடும்பம் கைவிட்டு விட்டது என்று வேதனையோடு கண்ணீரோடு கஷ்டத்தோடு அப்பா மறைந்து ஒழிந்து ஒரு எலும்பு கூடை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் என்று ஒப்பு கொட்டிக்கிறாப்பா. சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும் அப்பா. ஒவ்வொரு ஜீவனும் கர்த்தாவே புது உயிர் மீட்சி பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய தீர்க்க தரிசனம் எல்லா ஆவிகளுக்குள்ள கடந்து செல்லட்டும் அப்பா. நாலா பக்கத்திலிருந்து உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்பட்ட தேவ ஜனங்கள் உயிர் பெற்று எழும்பக்கூடியவர்களா கர்த்தர் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரப்பா. மகா பெரிய சேனையாக அந்த எலும்புகள் எழும்பினது போல அப்பா, உயிரோடு எழும்பினது போல இன்றைக்கு மறித்து போய் கொண்டிருக்கிற எல்லா ஜனமும், வியாதிப்பட்டு இருக்கிற எல்லா ஜனமும், பலவீனப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா ஜனத்தையும் கர்த்தர் மறுபடியும் உயிரோடு எழுப்ப போற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரப்பா. மறித்து போய் விடுவேன், இனி என்னை யாரால காப்பாற்ற முடியாது என்கிற ஒரு மரண அவஸ்தையை சந்தித்து கொண்டிருக்கிற சகோதரனை கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார், மறுபடி கர்த்தர் உனக்கு புது உயிரை கொடுக்க போகிறார். உன்னை புது சிறுசை மாற்ற போகிறார். நீ கர்த்தருக்காய் வாழ போகிறார். கர்த்தர் உன்னை நேசித்து கொண்டிருக்கிறார். நீ ஒருபோது கர்த்தரை விட்டு தூரம் போகாதபடி கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வா. கர்த்தருடைய சத்தியத்தின்படி நட. கர்த்தருடைய சத்தியத்தை கை கொள்வாய்
என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளை, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களை கர்த்தர் இன்றைக்கே மாற்றி போடுவேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ளே கடந்து வருகிறது. இன்றைக்கு நீர் மூடிவிட, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தருணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தருணத்தை விட்டு தூரம் போய்விடாத, இந்த தருணத்தை நீ துச்சமா எண்ணாத, தேவ சமூகத்தை நீ தூஷிக்காத, தேவ அன்பை விட்டு தூரம் போய்விடாத. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடாரியை கடினப்படுத்துகிற மனுஷன் சகாயம் என்று சடுவே நாசமடைவான் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றை நீ கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு முக்கியத்துவம் கொடு. கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி அவருக்கு உன் வழி ஒப்பு கொடு. கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பன, இதே போல எத்தனையோ ஜனங்கள் உலர்ந்த எலும்புகளை போல இருப்பார்கள் அப்பா. அந்த எலும்புகள் இன்றைக்கு உயிரடையட்டும் என்று அப்போடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். எல்லா எலும்புகளும் உயிரடை பண்ணும். எல்லா குடும்பத்திலும் உயிர் மீழ்ச்சிகள் கடந்து வரட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், விடுதலைகள் கடந்து வரட்டும். அப்போடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நன்மையும் கிருபை பிள்ளைகளை பின்தொடரட்டும். ஆளுகை செய்யக்கூடவே இரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.